சொல்லி ஜோம் பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலே ஜோம் பண்ண மாட்டேன். அதுக்கு மேலே ஜோம் பண்ணால் நீங்கள் தான் பாவிகளாக இருந்திருப்பீங்க. அதுக்கு பிறகு பாவம் செஞ்சுருக்கலாம் நீங்கள். அல்லேலூயா. 3வது மாதம் 90வது நாள் வரும்போது கதறி அழுகிறாள். நீ போய்விட்டுருக்க, திருவரம்பு தான். 1 வாரம் தாண்டி என்னை கூப்பிடுன்னு சொன்னேன். 1 வாரம் தாண்டி 7ஆம் நாள் கூப்பிட்டா. அப்போ நான் சொன்னேன், ஒரு ஸ்திரீனுடைய பேரை சொல்லி இந்த ஸ்திரீ எடுத்து வீட்டுக்கு போ, ஆனால் போகும்போது வாரம் வரை கூட்டிகிட்டு போ. 2 பவுன் விற்கப்பட்டிருக்கிறது, மீதி பவுன் இருக்கிறது, போய் கேட்டு வாங்கு. இல்லைன்னா சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லு. அவள் பயந்தாள், நடுங்கினாள், முதலே மறுதளித்தாள். பிறகு ஜீவ ஒளியை பேரை சொல்லி போலீஸுக்கும் போவேன்னு சொன்னதுமே வீட்டில் இருந்த நகையை கொண்டு கொடுத்தாள். 2 பவுன் கொடுக்கல, அதுக்கு சொந்த வளையலையே கலட்டி கொடுத்தாள். அதான் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. பொருத்தனை சப்தத்தை ஆண்டவர் கேட்பாரின் அதிகமாக நடந்து முடிந்த சம்பவம் இது. அவளுக்கு 14 பவுன் நகை திரும்ப கிடைத்தது. உற்சாகமா கையை தட்டலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை சிஸ்டர். சங்கீதம் 50, 14, 15 என்ன சொல்கிறது? ஸ்தோத்திர பலியிடு, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இதுதான் வேதவசனம். அல்லேலூயா. ஆபத்து காலம் வரும்போது தாவீது பொருத்தனை செலுத்தி கூப்பிட்டான், எல்லாத்தையும் ஜெயிச்சான். சொந்த மகன் விஷயத்தில் அவன் அப்படி செய்யல, மாறாக உபவாசித்தழுதான், கொன்று போட்டார் சொந்த மகனை. அல்லேலூயா. பொருத்தனை ஜெபம் என்பது அவர் நம்பிக்கையின் ஜெபம். மற்றபடி உள்ள ஜெபங்கள் தோமாவுடைய ஜெபம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு வீட்டுக்குள்ள போறாரு. யார் வீட்டுக்குள்ள? இவங்கெல்லாம் தங்கி இருக்கிற வீட்டுக்குள்ள. நான் இயேசு என்று சொன்னதுமே அவர் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நாங்கள் இயேசுவை கண்டோம் என்று பிறகு வந்த தோமாவிடத்தில் சொன்னார்கள். தோமா சொன்னா, என்ன சொன்னா? நான் தேவனை கண்டாலும் அவருடைய விலாயலும்பில் கையை விட்டு பார்க்கணும், காலில் விரலை விட்டு பார்க்கணும், கையில் விரலை விட்டு சொருகி பார்க்கணும் சொன்னான். இயேசு கடுன அற்ப விசுவாசின்னு சொன்னார். இதோ என் கால்கள், இதோ என் கரம், உன் விரலை போட்டு பாருன்னு. கண்டவர் விசுவாசிப்பது தோமாவுடைய விசுவாசம். யாக்கோபின் தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. ஆபத்து காலம் ஏதாவது இழப்பீடுகள் வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்தி கூப்பிடுங்க, கர்த்தர் உடனே யுத்தத்தை ஆரம்பிப்பார், எந்த கொடியவனாயிருந்தாலும். ஈரோடு மாவட்டத்தில் ஏற்கனவே சொன்ன சாட்சி தான். ஈரோடு மாவட்டத்தில் நாங்கள் ஒரு முறை பல முறை ஒரு ஆசிரியை வீட்டுக்கு நாங்கள் ஜெபம் பண்ண போவோம். பல முறை ஜெபம் பண்ண போவோம். திடீர்னு ஒரு நாள் அநேக பொருத்தனைகளை செலுத்தி 2 பெண் பிள்ளைகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைத்தார்கள். அவர்கள் சுகர்வியாதால் பாதிக்கப்பட்டவர்கள். விடுதலை, புருஷன் தாசில்தார். ஆனால் ஒரு நிலவழக்கு பயங்கரமாய் ஜோடிக்கப்பட்டு எல்லா நீதிமன்றத்திலும் இவர்களுக்கு தோல்வி. ஆனால் உண்மையிலே சொத்து இவர்களுக்குரியது. இவர்களுக்குரிய சொத்து, அந்த சொத்தை அபகரிப்பது ஒரு மந்திரி, ஒரு IPS. அப்படிப்பட்ட பிரச்சனை. இவர்களால் ஏற்று நிற்க முடியவில்லை. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் எனக்கு வெளிப்படுத்தினார், சோரியில் எழுதி காட்டினார். இப்போ உதாரணம் எக்ஸாம்பிள் 96/2020 ஒரு வழக்கு நம்பரை சொன்னார். அந்த சகோதரியை காட்டினார். நான் உடனே நைட்டே ஃபோன் போட்டேன், உங்களுக்கு இப்படி ஒரு சொத்து கேஸ் இருக்கா? ஆமாம் இருக்குது, ஹைகோர்ட்டில் பெண்டிங்கில் இருக்குது, எல்லா கோர்ட்லேயும் எங்களுக்கு எதிராக தீர்ப்பு வந்து விட்டது, ஆனால் உண்மையிலே சொத்து எங்களுடைய சொத்து என்று சொன்னார்கள். அந்த தாய் போய் பேச மாட்டார்கள், நான் நன்கு அறிவேன், ஒரு டீச்சர் தான். இந்த சொத்து உனக்கே வந்து சேரும்படி கர்த்தர் இன்றைக்கு யுத்தத்தை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி அந்த சொத்து அந்தியூரில் இருந்தது, ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இருந்தது. அந்த சொத்தை பார்ப்பதற்காக நானும் அவர்களும் கடந்து சென்று அந்த சொத்தில் நின்று ஜெபம் பண்ணி 1000 மந்திரங்களையும் பூர்வீக மந்திரங்களையும் கட்டவிழ்த்து விடுதலையாக்கி நீதிமன்றத்தில் தீர்ப்பை வாங்கி கொடுத்த ஊழியம் இது. அல்லேலூயா. வக்கீலும் அவரே, தேவனும் அவரே. நீதிபதி அவசரமாய் வழக்கு எடுத்தார். இங்கே ஜெபம் மேலெடுக்கப்பட்ட அவசரமாய் வழக்கு எடுத்தார். ஏன் இந்த வழக்கு இவ்வளவு பெண்டிங்? இத்தனை காலம் ஏன் உறங்கி கிடக்கிறது? எதிரே கட்சிக்காரங்க, பெரிய அதிகாரிகள், இங்கே பிரதி வாதி ஒரு சின்ன ஒரு ஏழை டீச்சர்.
எளியவனுடைய விண்ணப்பத்தை ஒரு நாளும் மறவாத தேவன். அல்லேலூயா. அழகாக தீர்ப்பை வாங்கி கொடுத்தார். உற்சாகமாக கையை தட்டுங்க. நீங்கள் தேவனை நம்புகிற விதம் அந்த பொருத்தனையில் தான் இருக்கிறது, அடங்கி இருக்கிறது. சிலர் ஜோம் பண்ணுவாங்க, பள்ளிக்கூட பிள்ளைங்க, நான் பாஸ் ஆனா உமக்கு ஒரு காணிக்கை தருவேன், நான் பாஸ் ஆனா மேடையில் வந்து சாட்சி சொல்லுவேன். இன்றைக்கு நிறைய பேர், நிறைய மாணவர்கள் மாணவிகள்லாம் சொல்லுவாங்க, அது அவிசுவாசம். ஒரு அற்புதத்தை கண்ட பிறகு நான் உமக்கு செய்வேன் என்பது அவர் ஆண்டவர், அரசியல்வாதி அல்ல. அவரை கனப்படுத்துங்க. உங்களுக்கு சக்திக்கு செய்யலாம், திராணிக்கு செய்யலாம், இல்லை அவர் சொன்னதை செய்யலாம். ஆகவே மாணவர்கள் அப்படி தான். நாளைக்கு எக்ஸாம் எழுத போனால் இன்றைக்கி ஜோம் பண்ண சொல்லுவாங்க. ஏன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஜோம் பண்ண என்ன? ஒரே நாளில் எல்லாரையும் கொடுக்க முடியுமா? அதை மதியினம். ஆகவே முதலில் ஏமாந்து போகக்கூடாது. சத்துரு கொள்ளையிடுவதற்கு வருவான், கொல்லுக்கு வருவான், அழிக்க வருவான். ஒரு தலைமுறை சம்பாதித்த பணத்தை ஈஸியாக காரில் வந்து எஸ்கேப் ஆகிட்டு போனான். நீங்கள் மட்டும் இல்லை, இவ்வளவும் அப்படி தான். அந்தியூரில் டீச்சராக இருக்கிறா, எல்ஐசி பாலிசி இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அவள் எனக்கு தெரியாமல் ஹெச்எம்முக்கு ஒரு பாலிசி, ஏஹெச்எம்முக்கு ஒரு பாலிசி, டீச்சருக்கு ஒரு பாலிசின்னு 7-8 பாலிசி போட்டால் 5 வருஷம் 10 வருஷம் பணம் கட்டினவர் பார்த்தாச்சுன்னா 5000 ரூபா மிச்சம். 5000 ரூபா எத்தனை ரூபாய்க்கு மிச்சம் கிடச்சி? 5000 கழுங்க. மதியினம். உங்கள் பணம் உங்கள் கையில் இருந்தால் என்ன செய்யும்? ஏடிஎம்ல 5000 ரூபா இருந்தால் ஏடிஎம்மில் போடுறீங்க, அதை 5 நிமிஷம் தாண்டி அதை உருவ போகிறீங்க. 23 ரூபா 75 பைசா பிடுங்கிட்டு போகிறான். உங்களுக்கு அறிவில்லை? உங்களுக்கு உங்கள் வீட்டில் 10,000 ரூபா இருக்காதா? இல்லை 1 லட்சம் ரூபா வீட்டில் வச்சு பாதுகாக்க முடியாதா? 1 லட்சம் ரூபாய் உங்களால் பாதுகாக்க முடியலைன்னால் உங்களை நீங்களே எப்படி பாதுகாப்பீர்கள்? மூடனை உரலில் போட்டு நொய்யோட குத்தினாலும் அவர் ஒரு நாளும் திருந்த மாட்டான். எத்தனை மோசடி கம்பெனிகள் தேசத்தில். அதனால சிட் பண்ணு நிறைய பேர் கட்டுவாங்க, ஏமாந்து போவாங்க. ஏமாத்துற கூட்டங்கள் இருக்கும். நீங்கள் ஏமாறாமல் இருக்க வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? பரத்தில் இருக்கிற ஞானம் உங்களுக்கு வேண்டும், உலகத்துக்குரிய ஞானம் அல்ல. காரில் வந்து ஒருவன் கேட்குறான்னா யோசிக்கணும், கொள்ளையிடம் வந்துட்டான். சமீபத்தில் ஒரு பேங்கு மார்த்தாண்டத்தில் ஓப்பன் ஆகிறது. நான் ஊருக்கு பணக்காரன் மாதிரி நான் இருக்கிறேன். அவங்க கேள்விப்பட்டு இங்கே வந்தாச்சு ஒரு வண்டி நிறைய, நீங்கள் ஒரு 50 லட்சம் ரூபா போடுங்க, 50 லட்ச ரூபா போடுங்க. நான் சொன்னேன் 50 லட்ச ரூபா நாளைக்கே போடுறேன், உன் பேங்க் இருக்குன்னு என்ன கேரண்டின்னு கேட்டேன். அதை நாங்கள் டெல்லியிலேருந்து எல்லாம் வாங்கியிருக்கிறோம். டெல்லியில் உப்புமா கம்பெனி எல்லாம் எனக்கு தெரியும். 50 லட்ச ரூபா உனக்கு போட்டா 5 வருஷம் தாண்டி உன் பேங்க் இருக்கும், நீ ஓடி போவா மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது? என்ன நிச்சயம் இருக்குது? பாலிசி வாங்குவாங்க, அதை போட்டு ஷேர் மார்க்கெட்டில் போட்டு உங்களை காலி பண்ணி விடுவாங்க. முட்டை அப்படி தான். ஒரு முட்டை நாங்கள் வந்துருக்கு என் பொண்டாட்டியா 5 வருஷம் 10 வருஷம் கட்டின பணம் லாஸ்ட்டில் 5000 ரூபா மிச்சம். கட்டின பணமே கிடையாது, கேட்டால் ஷேர் மார்க்கெட்டில் போச்சு. தான் உங்களே உங்கள் பணம் உங்கள் கையில் இருக்கட்டுமே, இனியாவது சம்பாதிக்கிறதுக்கு இருக்கட்டும். ஜாக்கிரதையாக இருங்க. எதுக்கு பேங்கில் கொண்டு போடுறீங்க? பேங்கே இருக்காதுன்னு நானே சொல்லியிருக்கேன்ல இதுக்கு முன்னாடி. வங்கிகளே இருக்காது, என்ன பண்ணுவீங்க? நீங்கள் போட்ட பணம் எடுக்க முடியாது. இல்லை சின்ன குழந்தைக்கு சேர்த்து வைப்பீங்க பணத்தை, வங்கியில் போட்டு சின்ன கிழமைக்கு ஒரு கிராத்தை சேருங்க, அடுத்த மாதம் 2 கிராம் சேருங்க, சேர்த்து வைங்க. சேர்த்தா நீங்கள் கோடீஸ்வரி. அவ்வளோதான். நம்ம செய்ய மாட்டோம். அடுத்தவர்களை நம்புகிறோம், கர்த்தரை நம்ப மாட்டோம். மனுஷனை நம்புவதை விட மனுஷனை உண்டாக்கின தேவனை நம்ப வேண்டும். நிறைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் 100 பவுன் விட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அத்தனை கடன் வாங்கி தானே கொடுக்குறாங்க, படுவாவியா? அப்படி தானே? எல்லாம் கடன் வாங்கி தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. ஏன் சேர்த்து வைக்க மாட்டாங்க? இருக்கிறதெல்லாம் சுருட்டிடுவாங்க, சிகரெட்டும் சாராயத்தையும் அடித்து சுருட்டிடுவாங்க. கடைசியில் சொத்தை விற்று கொடுப்பாங்க, கடன் வாங்கி கட்டுவாங்க, கல்யாணம் பண்ண முடியாது. அப்படி தான் ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஒரு சகோதரன் ஐடி கம்பெனியில் ஒரு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். 100 பவுன் பேசாமல் இருங்க சிஸ்டர், 100 பவுன் நகையை போட்டு கல்யாணம் பண்ணவன் ஃபஸ்ட் நைட்டுக்குள்ளே போகிறான். எவ்வளோ சந்தோஷமாக போவான்? இந்திரா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒன்றில் ஒரு ஐடி கம்பெனியில் படித்தவனுக்கு 100 பவுனில் ஒரு பொண்ணு கிடச்சி. இப்போ பிரதர் மியூசிக் பார்ட்டி, உங்களுக்கு 100 பவுன் கிடச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லை? மியூசிக் போட்டால் 1000 2000 கிடைக்கும். அவனுக்கு 100 பவுன் கிடச்சி.
ரொம்ப சந்தோஷத்தோட பட்டு வேட்டியோட மணவரைக்குள்ளே போந்தான். அவன் என்ன பண்ணா, கட்டில் 2 காலையை மடக்கி முகத்தை உள்ளே பதிச்சு வச்சுக்கிட்டு இருந்தா கால்களுள்ள. இவன் வந்து மெல்ல தொட்டான். அவன் டப்புன்னு ஒரு படத்தில் ஒரு படம் உண்ட, ரஜினிக்கு படம் சந்திரமுகி. சந்திரமுகியாய் அவனை உற்று பார்த்தாள். காலை மடக்கினால் அங்கே நிமிர்த்தான், நெஞ்சில் ஒரு மிதி. யாரை தொட்டாய், நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? அவ்வளோதான், பள்ளி மாறி ஒட்டி இருந்தா. விடிய காலம் ஆகும்போது மாப்பிள்ளையை காணோம். விடிய காலம் மாப்பிள்ளையை காணோம். ஏயா நீதானையா ஜோம் பண்ண? பழியெல்லாம் நமக்கு. ஒரு பெண்ணு ஓடி போனா நீ தான் ஜோம் பண்ண, பெண்ணு கடத்தப்பட்டா நீ தான் ஜோம் பண்ண. கடைசியாக 9 தான் வந்திருக்கு, 9 தான் வந்திருக்கு. நம்மளை ராத்திரியெல்லாம் கூப்பிடாதீங்க, மேக்சிமம் பிரச்சனைலாம் மாட்டி விட்டுறாதீங்க. கடைசியில் பார்த்தாச்சுன்னா, டே எங்கடா இருக்கேன், ஆவடியில் இருக்கேன்றீங்க, சிபியில். என்ன சம்பவம்? என் பொண்ணு பிடிக்கலையா? ஐயா பொண்ணுக்குள்ளே பேயா பஸ்னீர்னு போனா ஓங்கி ஒரு இடி இடிச்சா நெஞ்சு பையில பட்டு. இவளுக்கிட்ட எல்லாம் பஸ்னீர் நடத்த முடியுமா? ஓடியே போயிட்டு, எனக்கு இந்த வரன் வேண்டாம், பணத்துக்கு ஆசைப்பட்டு பொண்ணை கட்டி இடியை வாங்கிட்டு ஓடி நிற்கிறார். ஊரில் கேஸ் கொடுத்துருவாங்க, ஏன் நீ திரும்பி வந்துரு. டவுரி கேஸில் உள்ள போட்டுருக்க பொண்ணு வீட்டுக்கார அவ்வளோ ஆக்ரோஷம் பண்ணிக்கிறாங்க. நீ ஊருக்கு வந்துரு. ஐயா வரவே மாட்டேன், ஐயா வரவே மாட்டேன். பிறகு அவளுக்குள்ளே இருந்தது பேய்டான்னு சொல்லி அவளுக்கு ஜெபம் பண்ணி கவுன்சிலிங் கொடுத்து அப்புறமா சேர்த்து வச்ச ஊழியம் இது. உற்சாகமாக கையை தட்டுங்க. அதே ஈரோடு மாவட்டத்தில் அன்றைக்கு இவள் என்னுடைய அலுவலகத்தில் உட்கார்ந்திருக்கிறாள். நடந்த சம்பவம். கல்யாணத்துக்கு 3 நாட்கள் இருக்கிறது. மகன் சொல்லிவிட்டான், கல்யாணத்தை நிறுத்தி விடுங்கப்பான்னு. தூத்துக்குடியில் மேரேஜ், ஈரோடில் மளிகை கடை. கல்யாணத்தை நிறுத்தி விடுங்கப்பா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண மாட்டேன். திடீரென்று அவன் பல்டி அடிக்கிறான். பெற்ற தாயின் தகப்பனுடைய இருதயம் எவ்வளவு வேகலப்படும், எவ்வளோ துக்கப்படும், எவ்வளோ கலங்கும். ஊர் முழுக்க இன்விடேஷன் வச்சாச்சு. பெருந்துறை முதற்கொண்டு ஈரோடு வரைக்கும் எல்லா வியாபார நண்பர்களுக்கெல்லாம் இன்விடேஷன் அழைத்து பஸ்ஸும் பிடிச்சாச்சு. 3 பஸ்ஸு எல்லாரையும் கூட்டிகிட்டு போனோம். நாளைக்கு கிளம்பணும். இன்றைக்கி பையன் கல்யாணம் வேண்டான்னு சொல்கிறான். ஏன்னு கேட்டால் பதிலே சொல்ல மாட்டான். எனக்கு ஃபோன் கால் வரும்போது மணி 12. நான் சொல்கிறேன், சொடுக்கு விட்டு சொல்கிறேன், நீ 2 மணி நேரம் அவனுக்கு டைம் தரேன். இப்போ மணி 12, 1, 2, 2 மணி நேரத்துக்குள்ளே நான் சொல்லுகிற பொருத்தனையை என் அக்கௌண்ட்டில் போட்டு புத்தகம் அடிப்பதற்கு நீ பொருத்தனை செலுத்தினால் கொட்டு மேளம் நிச்சயம். அல்லேலூயா. கொட்டுங்க, கையை நல்லா தட்டுங்க. அல்லேலூயா. இதான் தீர்க்க தரிசன ஊழியம், ரீல் ஊழியம் அல்ல. 2 மணி நேரத்தில் நான் சொன்ன தொகை அவனால் செலுத்த முடியாது புத்தகம் அடிப்பதற்கு. பொருத்தனை என்பது கர்த்தருக்கு, எனக்கல்ல. ஜேபேர் என்ற தனி மனிதனுக்கு யாரும் காணிக்க கொடுக்கறது இல்லை. ஏதோ 1, 2 பேர் 500, 1000 வைக்கிறது தான். பகிரங்கமாக சொல்கிறேன். இப்பொழுது 150 ரூபாய்க்கு புத்தகம் அச்சிடும் பணி கடந்த 2-3 மாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சுவிசேஷம் அறிவிப்பதற்கு ஜீவோலி தொலைக்காட்சியை பார்க்குறான், ஒரு தான் பைத்தியம் குணமாகிறது. அப்போ அந்த ஜீவோலி தொலைக்காட்சிக்கு நீங்கள் என்ன காணிக்கை செலுத்தினீங்க கேட்டால் யூ ஆர் 0 என்றே சொல்லுவேன். தொலைக்காட்சிக்கு எனக்கு என்ன செய்கிறீங்க நீங்கள்? இல்லை என் ஊழியத்துக்கு என்ன செய்கிறீங்க நீங்கள்? ஏதோ ஒரு மரணம் வருதுன்னு தான் பொருத்தனை செலுத்துவீங்க. அதுவும் புக் அடிப்பதற்கு ஊழியம் இலவசமாக தானே வந்துட்டுருக்கு உங்களுக்கு. ஆனால் இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நான் சொன்ன புத்தகத்துக்குரிய காணிக்கை அவன் செலுத்தினான். நாங்கள் பேசி முடிப்பதற்கு முன்பாக அக்கௌண்ட்டில் வந்தால் காசு. அப்போ என்ன சொன்னேன்? கொட்டு மேளத்தை கொட்டுங்க பிரதர், மீதி இருக்கிற இன்விடேஷனையும் போடுங்க, மணமகனாய வந்து நிற்பான். உற்சாம கையை தட்டுங்க. எனக்கெல்லாம் நைட்டு 1 மணி நேரம் போதும், இல்லை 1 செகண்டே போதும் ஜோம் பண்ணுறதுக்கு. கர்த்தர் விடுதலையை கொடுத்துருவார். அங்கே கொடுத்தார் விடுதலையை. மறுநாள் காலையில் மிச்சம் இருக்க இன்விடேஷன்லாம் கொடுத்து முடிச்சுருங்க, வருவான். அது வரைக்கும் அவனை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. வண்டி சாயங்காலம் கிளம்பணும். காலையில் வந்து கேட்குறானா, டேடி எப்போ நம்ம கிளம்புறோம்? உற்சாம கையை தட்டலாம். இது வேஷம் போடுகிற ஊழியம் அல்ல. அவர் சொல்வதை சொல்லுவேன், அவர் செஞ்சு முடிப்பார். பாருங்க, அங்கே ஒரு பொருத்தனை தான்.
பொருத்தனை ஜெபம் தான் விசுவாச ஜெபம், மற்றதெல்லாம் அறியாமை ஜெபம். இங்கே தேவனை புரிந்து கொள்ளுங்க, வேதத்தை படிங்க. ஒன்றும் இல்லாமல் போகிறான் யாக்கோபு, அவன்கிட்ட ஒரு பாட்டில் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, அதே பிடுங்கி வாங்கிட்டார்ல. 2 கல்லை நடுறான், ஒரு குறுக்கே ஒரு கல்லை வைக்கிறான், எண்ணெயை பூசுகிறான். நான் இதிலே என்ன ஆலயத்தை கட்டுவேன் என்று கட்டினானா? பணக்காராய் வந்தானே, பணம் கட்டினானா? கட்டலை. அடிச்சார்லே சொந்த மகளை. வேதத்துக்குள்ள போங்க, அன்றைய வீரியம் பவர் தெரியும், பயம் தானா வரும். அப்படியே சொந்த மகளை அடிச்சாரு, 2 கேட்க மாட்டாரு. கர்த்தர் ஒரு விசை மாத்திரம் சொல்லுகிற தேவன், மறுவிசை சொல்லி திருத்துகிற தேவன் அல்லவே. அதான் வேதம். வசனத்துக்குள்ளே வாழ ஆரம்பிங்க, தேவன் எல்லா காரியங்களையும் செய்வார். உபவாச ஜெபம் இருக்கிறது, இல்லைன்னு சொல்லலை. விண்ணப்ப ஜெபம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லலை. ஆராதனை ஜெபம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லலை. பொருத்தனை தருவேன் என்று சொல்லுகிற ஜெபம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லலை. ஆனால் கடைசி கால ஜெபம், பொருத்தனை நிறைவேற்றி என்னை நோக்கி கூப்பிடு. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நாமக்கல்ல ஒரு டிஎஸ்பி வீட்டுக்கு நான் ஜெபம் பண்ணுவேன். நாமக்கல்ல டிஎஸ்பி வீட்டுக்கு ஜெபம் பண்ணுவேன். இதே மாதிரி நான் இங்கே இருக்காங்க, உங்கள் பேர் திரும்ப சொல்லுங்கள். உங்கள் பேர் தான் வசந்தாள். இங்கே இருக்கிறாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை தங்கி நான் ஆராதனை முடிச்சுட்டு நான் ஊருக்கு போகிறேன். நான் சொன்னேன், டிஎஸ்பி நாளைக்கு சாக போகிறான், நீ இப்பளே கிளம்பிடுன்னு சொன்னா இல்லையா? அவங்களுக்கு யாருமே ஆதரவு இல்லை. இங்கே நிற்கும்போது அவர் சொல்லார், மரணம் நிச்சயிக்கப்பட்டது, இவளை அனுப்பி வச்சேன். அங்கே போகும்போது மரணம் நடந்ததா இல்லையா? நடந்துருச்சு. கர்த்தர் சொன்னா அவர் செய்து முடிக்கிற தேவன். அவர் சொல்லாமல் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு பயம் இல்லை. சொன்னா செய்யலைன்னா செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார். அதுதான் என் தேவன். ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டுங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊழியக்காரர்களை பார்த்துருக்கலாம். இந்த பில்டிங் கட்டியிருக்கிறேன்னே சொல்லுவோம், கட்டியிருக்கிறோம். அதாவது ஆண்டவர் நானுமா